சார், என் மனசுல ஒண்ணு படுது, சொல்லட்டுமா? என்ன சொல்லு. சீக்கிரமா இந்த இடத்தை விட்டு போறது நல்லது. ஏன்? மத்தவங்க சொல்ற மாதிரி இது பேய் வீடுதான்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பேயா? நான்சென்ஸ். என் வேலையை முடிக்காம நான் இந்த இடத்த விட்டு போறதா இல்ல, புரியுதா? இவர் மனுஷன் என்னதான் நினைச்சிட்டு இருக்காரு? வரும்போது வீட்டுல வர சொல்லிட்டு வரல. இவருக்கு எப்படி புரிய வைக்கிறது? ஏய், என்னடா உளறிட்டு இருக்க? சார், பேய் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு இருக்கு சார். இப்ப கூட இந்த பேய் வந்தாலும் வரலாம். ஏய், போய் பாரு யார் வந்திருக்காங்க. சார், நானா? இந்த இடிந்த பயன்ல பேய் தான் சார் வரும். போய் பாரு. சரி சார், எப்படியோ உங்களை புதைக்கிறது பக்கத்துலயே எனக்கும் ஒரு குழி வெட்ட வேண்டிய சார். யாருமா நீ? என்ன வேணும்? மழை விடுற வரைக்கும் நான் இங்க நிக்கலாமா? இங்க யாரும் நிக்க கூடாது. இங்க நானும் ஐயாவும் தான் இருக்கோம். ஒரு பொண்ணு இங்க தங்க கூடாது. ஏய் முத்து, நீ வாமா. ரொம்ப நன்றிங்க. எதுக்குமா நன்றி? முத்து, இந்த பொண்ணுக்கு மாத்திக்க துணி ஏதாவது எடுத்து கொடு. போமா. கடவுளே, நான் ஒரு ஆர்டிஸ்ட். உங்களை இந்த போஸ்ல ஒரு படம் வரையலாம்னு ஆசைப்படுறேன். இது ஒன்றும் தப்பான விஷயம் இல்லை. இப்படி கொஞ்ச நேரம் உட்கார்ந்தா போதும். சரிங்க. முத்து, அந்த படம் மாத்தி வை. வாமா, இப்படி உட்காரு.
இந்த வீடு ரொம்ப நல்லா இருக்குப்பா. இங்க இருந்தபடியே மலைச்சு போயிடாதீங்க, உள்ள வந்து பாருங்கம்மா. சாந்தி வா வா, வாங்க வாங்க. வீடு எப்படி இருக்கு நல்லா பாருங்க. இவ்வளவு பெரிய வீடு இவ்வளவு சீப்பா எப்படிங்க கிடைச்சது? எல்லாம் அதிர்ஷ்டம் தான். வீடு ரொம்ப நாளா பூட்டி இருந்தது, நம்ம நல்ல நேரம் கிடைச்சிருக்கு. திஷ்டியே பட்டுரும் போல இருக்கு. இப்பதான் என் மனசு நிறைஞ்சிருக்கு. அண்ணனோட லட்சியமே இந்த மாதிரி ஒரு வீடு வாங்கணும் தானம்மா. இனிமே மஞ்சுவுக்கு ஓடி ஆடி விளையாடலாம். தாத்தா தாத்தா நம்ம ஓடி விளையாடலாமா தாத்தா? அது சரி, என்ன பார்த்தா ஓடி ஆடி விளையாடுற மாதிரியாவா இருக்கு? நான் ஒரு காலத்துல ஓடி ஆடி விளையாடணும் தான்மா. நாம ரெண்டு பேரும் அப்புறமா விளையாடலாம். என்னங்க நம்ம ரூம் எங்க இருக்கு? அம்மா இருக்காங்க பக்கத்துல, அவசரப்படாத, வா காமிக்கிறேன். செல்வம் பேசிக்கிட்டே இருந்தா எப்படா? வண்டியில சாமா இருக்கு, எடுத்துட்டு வந்து வையே. தாத்தா மாடியை பார்க்கலாம் வரீங்களா? என்னால முடியல, நீ போப்பா. என்னங்க உங்களுக்கு வாழ்க்கப்பட்டு ஒரு நாள் கூட நான் சந்தோஷத்தை அனுபவிக்கல. ஆனா உங்களோட வாழ்ந்ததுக்கு அடையாளமா 2 குழந்தைங்களை கொடுத்துட்டு போயிட்டீங்க. நான் அவங்கள கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஆளாக்கிட்டேன். இப்ப நம்ம பிள்ளைங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க தெரியுமா? இதையெல்லாம் நீங்க உயிரோட இருந்து பார்க்க கொடுத்து வைக்கலையே. சரி சரி, என்ன புது மாப்பிள்ளைன்னு நினைப்பா? என்னத்துக்கு ராத்திரில அலங்காரம் எல்லாம்? நீ என்ன சொன்னாலும் சரி, இது புது வீடு, இந்த வீட்டுக்கு நான் புது மாப்பிள தான். ஆமா, அப்படி எனக்கு என்ன வயசாயிடுச்சுன்னு நினைக்கிறேன்? எப்படி இருக்காதா? சரி, என்ன 16 நினைப்பா? கல்யாண வயசுல ஒரு தம்பி இருக்காரு, முதல்ல அவர் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. தாராளமா ஏற்பாடு பண்ணுவோம். இப்ப நடக்க வேண்டியது கவனி. நடக்க வேண்டியது என்ன இருக்கு? ஒண்ணுமில்ல, அப்படி அப்படியே படுக்கையில கொஞ்சம் மல்லிப்பூ தூவி லேசா பன்னீரை தெளிச்சு வை. நான் வந்து உனக்கு கவனிச்சுக்கிறேன். வந்து கவனிச்சுக்கிறேன். தலை நிறைச்சாலும் நான் ஆசை விடல. சாந்தி கண்ணு என்ன நின்று ஓடியா 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 ஓடியா. ஏய் பொண்ணு வாங்க. பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படியா? யார் நீ? என் பேர் செல்வம், இந்த எஸ்டேட்டுக்கு மேனேஜரா வந்திருக்கேன். ஆமா, உன் பேர் என்ன? அவசியம் தெரிஞ்சுக்கணுமா? கண்டிப்பா. அண்ணம். அண்ணம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? இருக்கு. உன் பேரை விட உன் பேச்சு நல்லா இருக்கு. பேர் நல்லா இல்லங்கறியா? போயா. என்ன தாத்தா, என்னாச்சு? ஏன் கத்தினீங்க? என்னென்னமோ நடக்குதப்பா. என்னாச்சு தாத்தா? இந்த ரூம்ல இருக்கிற பொருள் எல்லாம் தானாவே உடைஞ்சு விழுது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னப்பா சொல்றீங்க? என்ன தாத்தா அது? எல்லாமே சரியா தானே இருக்கு, எதுவுமே உடையலையே. அங்க போய் அந்த கண்ணாடியை பாரு. ஐயோ, கண்ணாடில என்ன தெரியுது? என் முகம் தான் தெரியுது. ஒண்ணு இல்லைங்க, புது வீட்டுக்கு வந்திருக்கோம்ல, ஏதோ குழம்பி இருக்காரு, போக போக சரியாயிடும்.